ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். இன்னைக்கு கேட்கப் போகிற சுவாமி தேசிக உபதேசங்கள் எவை என்றால், திருப்பாவை பாசுரத்திலே கறவைகள் பின் சென்று என்று ஆரம்பிக்கிற பாசுரத்திலே ஆண்டாள் போதிக்கிற நீதிகளை சுவாமி தேசிகன் தம்முடைய பல கிரந்தங்களிலே எவ்வாறு விளக்குகிறார் என்பதை கேட்கப் போகிறோம். முதல் நீதி, கோவிந்தா என்ற திருநாமத்தை கீர்த்திக்க வேண்டும், குறிப்பாக சாப்பிடும்போது அதை சொல்ல வேண்டும் என்பது. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் என்று உண்ணுகிற காரியத்தை சொல்லிவிட்டு பிறகு குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்றுதானே ஆண்டாள் பாடியிருக்கிறாள். இதனால் சாப்பிடுகிற சமயத்திலே கோவிந்தா என்கிற திருநாமத்தை கீர்த்திக்க வேண்டும் என்கிற நீதி நமக்கு தெரிகிறது. இரண்டாவதான நீதி, பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற ஒழிக்க ஒழியாத உறவை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது. உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது என்கிறாள் ஆண்டாள். மூன்றாவதாக, பெருமாள் தீரத்திலே நாம் பண்ணுகிற அபராதங்களுக்கும் அபச்சாரங்களுக்கும் நாம் அவனிடம் மன்னிப்பு கேட்பது நல்லது என்பது. சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே என்று வேண்டுகிறாள் ஆண்டாள். நாலாவதாக, இறைவனிடம் புருஷார்த்தம் என்கிற பறையை நாம் வேண்ட வேண்டும் என்பது. இறைவா நீ தாராய் பறையேலோரெம்பாவாய் என்கிறாள் ஆண்டாள். இந்த 4 உபதேசங்களையும் சுவாமி தேசிகன் எவ்வாறு விளக்குகிறார் என்பதை கேட்போம். முதலிலே கோவிந்த நாமா பற்றி சௌனக மகர்ஷியினுடைய விஷ்ணு தர்மம் என்கிற நூலிலிருந்து ஒரு மேற்கோளை காட்டுகிறார் சுவாமி தேசிகன் தன்னுடைய ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா என்கிற கிரந்தத்திலே. உத்திஷ்டம் சிந்தய ஹரிம் விரஜம் சிந்தய கேசவம் புஞ்சன் சிந்தய கோவிந்தம் ஸ்வபம் சிந்தய மாதவம். இதனுடைய அர்த்தம், பகவானுடைய எந்த திருநாமத்தையும் எப்போதும் கீர்த்திக்கலாமானாலும் கூட சிற்சில காரியங்களை பண்ணும்போது சிற்சில திருநாமங்களை கீர்த்திக்க வேண்டும் என்ற விதி உண்டு. தூங்கி எழுந்திருக்கும் போது ஹரி என்றும், நடந்து போகும்போது கேசவா என்றும், சாப்பிடும்போது கோவிந்தா என்றும், தூங்க போகும்போது மாதவா என்றும் சொல்ல வேண்டும். இந்த விஷ்ணு தர்மத்து உபதேசத்தை ஆண்டாளே பின்பற்றுவது திருப்பாவையிலேயே தெரிகிறது. தூங்கி எழுந்திருக்கும் போது மெல்ல வெழுந்து அரியன்ற பேரரவம் என்றும், நடக்கும்போது கேசவனை பாடவும் நீ என்றும், சாப்பிடும்போது குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்றும், முடிவிலே வங்க கடல் கடைந்த மாதவனை என்றும் இந்த 4 திருநாமங்களையும் அவ்வவற்றுக்கு உரிய காலங்களிலே கீர்த்திக்கிறாள் திருப்பாவையிலே. நாம் பரிசேச்சனமும் பிராணாகுதியும் முடிந்த பிறகு கோவிந்தாய நமஹ என்று சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது சாப்பிடும் பொழுது. இந்த கோவிந்த நாமத்திலே ஆண்டாளுக்கு எவ்வளவு ஈடுபாடு என்றால், தான் வளர்த்த கிளியை கூட அவள் அப்படித்தான் பழக்கி வைத்திருந்தாள். அவளே பாடுகிறாள் நாச்சியார் திருமொழியிலே, கூட்டிலிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும் என்று. இந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாகத்தான் க்ஷத்ரபந்து என்ற பாவியும் நல்ல கதி பெற்றான் என்கிறார் திருமாலையிலே தொண்டரடிப்பொடியாழ்வார். 3 எழுத்துடைய பேரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான். இது தவிர நாம் ஒவ்வொரு தடவை ஆச்சமனம் பண்ணும் போதும் 2 தடவை கோவிந்த நாமத்தை கீர்த்திக்க நேருகிறது. எந்த ஒரு மகா சங்கல்பத்திலும் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா என்று இந்த திருநாமத்தை 3 தடவை சொல்லிவிட்டுத்தான் சங்கல்பம் பண்ணிக்கொள்ளுகிறோம். 3 வேளைகளிலும் சந்தியாவந்தன முடிவிலே கோவிந்த புண்டரீகாட்சா ரிக்ஷமாம் சரணாகதம் என்று நாம் பிரார்த்திக்கிற வழக்கத்தையும் பெரியோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பல விதமாக 100கணக்கான தடவை பிரதி தினமும் நாம் கோவிந்த நாமாவை உச்சரித்து கொண்டிருக்கும்படி நம் முன்னோர் வழிகாட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கும் கோவிந்தா கோவிந்தா என்று உறக்க சொல்லிவிட்டு
இந்த பாசுரத்தினுடைய அடுத்த உபதேசத்தை கேட்க ஆரம்பிப்போம். இன்றைக்கு 2வது உபதேசம் பகவானுடன் நமக்கு உள்ள உறவு என்பது. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச குருஸ்த்வமேவ என்றும், மாதா பிதா கதிர் பிராதா நிவாச சரணம் சுஹிருத் என்றும், பிதாஹமஸ்ய ஜகதோ மாதா தாதா பிதாமஹ கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹிருதி என்றும் இருக்கிற பிரமாண வச்சனங்களை எல்லாம் அனுவதித்து மும்மணி கோவையிலே தாயும் நீயே சாய தந்துகத்தலின், தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின், உறவும் நீயே துறவதொழிதலின், உற்றதும் நீயே சிற்றின்பமின்மையின் என்று அருளுகிறார். ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலும் ஆரம்பத்திலேயே ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுக்கு ஸ்ரீகௌஸ்துபஸ்தானீயனாய்க்கொண்டு ஹிருதஜங்கமனாய் குமாரனென்றும் புத்திரனென்றும் சிஷ்யனென்றும் பிரேஷ்யனென்றும் சேஷபூதனென்றும் தாசபூதனென்றும் அவ்வோ சாஸ்திரங்களிலே பிரதிபன்னனாயிருக்கும் ஜீவாத்மா. இத்தனை உறவுகள் சொன்னால் எந்த உறவு ஒழிக்க ஒழியாதது என்று கேட்டால், ஈஸ்வரனுடைய நிருபாதிக சேஷித்துவமும் நிருபாதிக நியந்திரத்துவமும், இவர்களுடைய நிருபாதிக சேஷத்துவமும் நிருபாதிக நியாமியத்துவமும் என்ற அவருடைய சூக்தி. இவன் ஜீவன் என்றைக்குமே அடியவன்தான். இந்த உறவை மோட்ச நிலையிலும் ஒழிக்க முடியாது. அவன் சேஷி, நாம் சேஷர்கள் என்கிற உறவு. இதன் விசேஷமாக அவன் சுவாமி, நாம் தாசர்கள் என்கிற உறவு. தாசபூதாஸ்வத சர்வே ஹ்யாத்மானः பரமாத்மனः என்கிற பிரமாண வச்சனம் கூறுகிறபடி இது இயல்பான உறவு. இந்த உறவை பற்றி நிருபாதிகமானது, ஸ்வதசித்தமானது, சதாதனமானது, காடமானது, தமிழில் சொன்னால் வேறொரு காரணத்தை இடாமலே இருப்பது, நெருங்கிய பிணைப்பானது, தானாகவே ஏற்பட்டது, எப்போதுமே இருப்பது என்றெல்லாம் சொல்லுகிறோம். இந்த நாளையும் கருத்தில் கொண்டுதான் ஆண்டாள் உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது என்கிறாள். இந்த உறவை நாம் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது 3வது, சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே. தாத்பரிய சந்திரிகையிலே இதன் விளக்கமாக சுவாமி தேசிகன் அருள்கிறார். பரிஹாசார்த்தமபி அசத்காரோ மகத்விஷயே அபராத ஏவ. பெரியோனிடம் பரிகாசமாக மதிப்பு குறைத்தாலும் அது குற்றமே ஆகும். குற்றம் என்றால் என்ன? பிராயஷ்சித்தம். பிராயஷ்சித்தம் க்ஷமஸ்வேதி பிரார்த்தனைவகி கேவலம். அதனாலே என்னை மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்பு கோரினால் அதுவே பிராயஷ்சித்தமாகும். க்ஷமஸ்வநிகிலம் தேவ பிரணதார்த்திஹர பிரபோ என்று சுவாமி தேசிகனே காண்பித்து கொடுத்த வழி இது. கடைசியாக பறை என்கிற புருஷார்த்தத்தை அவனாகவே தருவான் என்று நாம் வாழாவிருந்து விடக்கூடாது. இறைவா நீ தாராய் பறை என்று அவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். இதற்கு கோப்திருத்வ வரணம் என்று பெயர். சம்சார தந்திரவாகித்வாத் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே என்ற பிரமாண வச்சனத்தை காட்டி இதை விளக்குகிறார் சுவாமி தேசிகன். இதுவரை நாம் பார்த்த 4 நீதிகளும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டவை. நாம் சாப்பிடும்போது கோவிந்தா என்று நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும். நாம் எப்போதும் அவனுக்கு அடியவர் என்பதை நினைத்திருக்க வேண்டும். நாம் தப்பு பண்ணும்போது அவனிடம் வாய்விட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் பரம புருஷார்த்தத்தை அவனிடம் யாச்சிக்க வேண்டும். கோவிந்தா அடியேனை மன்னித்து விடுவி என்ற ஒரு சிறிய வாக்கியத்தில் இந்த 4ஐயும் சேர்த்து அடக்கிவிடலாம். வந்தே வேதாந்த தேசிகம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.